தமிழகத்துல நடந்த 2 தரமான சம்பவங்களை பற்றி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலுக்கு போயிருக்காங்க. அங்க இந்து அறநிலையத்துறைக்கு எதிராக ஒரு தரமான சம்பவத்தை ஒண்ணு பண்ணிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய பக்தர்களை பார்த்து உண்டில எதுக்கு நீங்க காசு போடுறீங்க, உண்டில போடாம எங்க போடணுமோ அங்க போடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த ஒண்ணு சொல்லியிருந்தாங்க. அது இன்னைக்கு சோசியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. இந்த விவகாரமானது இந்த அளவு வைரலா போனதுக்கு அப்புறமா இதை பார்த்த இந்த ஊபிஸ்கள், திமுக ஆதரவாளர்கள், ஏழறிவுள்ள ஊபிஸ்கள், முட்டிக்கு கீழே மூல இருக்கக்கூடிய ஊபிஸ்கள், இவங்க எல்லாருமே கதறுன்னு கதறிட்டு இருக்காங்க. அது பற்றி பார்க்க போறோம். அடுத்ததாக கீழ்வேலூர்ல நடந்த எண்மண் எண் மக்கள் பாத யாத்திரையில நம்முடைய அண்ணாமலை அவர்கள் தந்தை பெரியாருடைய இமேஜ டோட்டல் டேமேஜ் பண்ணிட்டாரு. உங்களுக்கே நல்லாவே தெரியும் தமிழகத்துல தந்தை பெரியார் அவர்களுக்கு இங்க எப்படி இவங்க ஒரு மாய பிம்பத்தை கட்டமைச்சு வச்சிருக்காங்கன்னு. அந்த ஒரு மாய பிம்ப கட்டிடத்தை அண்ணாமலை அவர்கள் செங்கலா எப்படி செங்கலா உருவி எடுத்துட்டு இருக்காரு. அது என்ன ஏதுங்கிறத பார்த்துட்டு இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். சோ வாங்க விலாவரியா இந்த 2 விவகாரங்களை பற்றியும் இந்த வீடியோல பார்க்கலாம். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எனதருமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம நாட்டினுடைய மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழகத்துல நடந்த இந்த பேரிடர்களை குறித்தும் இன்னும் ஒரு சில விஷயங்களை குறித்தும் டெல்லியில ஒரு பிரஸ் மீட்ல பேசியிருந்தாங்க. அப்போ நிர்மலா சீதாராமன் அவர்கள் அந்த பிரஸ் மீட்ல பேசின விஷயங்கள் எதுவுமே இங்க இருக்கக்கூடிய இந்த திமுகவினரால தாங்கிக்க முடியல. ஏன்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் நேரடியாக திமுக அரசை தாக்கி பேசியிருந்தாங்க. டைரக்டா 6000 ரூபாவை நீங்க பொதுமக்களுக்கு, இந்த வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீங்க டைரக்டா 6000 ரூபாய் பேங்க்ல டிரான்ஸ்பர் பண்ணாம எதுக்கு நீங்க கையில கொடுக்குறீங்க? அது மட்டும் இல்லாம 90%, 95% இந்த மழைநீர் வடிகால் பணிகள்லாம் முடிஞ்சிடுச்சு நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. அதுக்கான செலவுகள் எல்லாமே நாங்க பண்ணிட்டோம், எல்லாமே நாங்க சரி பண்ணிட்டோம், இதுக்கப்புறமா ஒரு துளி மழை தண்ணி கூட தேங்காது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனா இப்போ இது மாதிரியான இயற்கை பேரிடர்கள் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா 42% பணிகள் தான் முடிஞ்சிருக்கு அப்படி மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. இதுல எது உண்மை எது பொய், கொடுத்த பணம்லாம் என்னாச்சு, அந்த காசை நீங்க என்னதான் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் டைரக்டா நம்மள நிர்மலா சீதாராமன் அவர்கள் திமுக அரசை நோக்கி கேள்வி எழுப்பியிருந்தாங்க. இது எதுவுமே இங்க இருக்கக்கூடிய திமுக ஆதரவாளர்களால தாங்கிக்க முடியல, சகிச்சிக்க முடியல. சோ இவங்க எப்பவுமே பண்ணுவாங்க பாத்தீங்களா, இந்த தனி மனித தாக்குதல், அவங்களுடைய ஜாதியை வச்சு அவங்களை தீட்டுறது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த தான் தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வரைக்கும் நிர்மலா சீதாராமன் அவர்களை அது மாதிரிதான் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. மத்திய நிதியமைச்சர் அப்படிங்கிற ஒரு மரியாதை கூட இல்லாம அவங்களுடைய ஜாதியை வச்சு அவ்வளவு கீழ்த்தரமா அநாகரிகமா பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய இந்த இணையதள ஊபிஸ்கள் டெல்லியில அப்படி ஒரு சம்பவத்தை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா கையோட நம்மளோட நிதியமைச்சர் அவர்கள் தமிழகத்துக்கு வந்திருந்தாங்க. தமிழகத்துல வெள்ளம் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கெல்லாம் போயிட்டு இவங்களே கள ஆய்வு மேற்கொண்டிருந்தாங்க. கூடவே நம்ம தமிழகத்தினுடைய நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்களும் இருந்தாரு. தங்கம் தென்னரசு அவர்கள் இருக்காரு, நம்மளுடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் இருக்காங்க. இவங்க 2 பேருக்கு முன்னாடி அங்க இருந்த பொதுமக்கள் தமிழக அரசு என்னென்னலாம் பண்ணிருக்காங்க, எதை மாதிரியான விஷயங்களை இவங்க செஞ்சிருக்காங்க, எப்படிலாம் மக்களை ஏமாத்திருக்காங்க அப்படிங்கிறத போட்டு உடைச்சிருந்தாங்க. இதோட இந்த ஒரு விஷயம் முடிஞ்சதானா? கிடையாது. நம்மளுடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஸ்ரீ வைகுண்டம்ல இருக்கக்கூடிய ஒரு கோவிலுக்கு ஆய்வு பண்ண போயிருந்தாங்க. இந்த வெள்ளத்தால அந்த கோவில் எந்த அளவு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பாக்குறதுக்காக அங்க போயிருந்தாங்க. அப்போ அந்த கோயில நடக்கக்கூடிய விஷயங்களை அங்க இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் கிட்ட, பக்தர்கள் கிட்ட எல்லாம் கேட்டு பேசிட்டு இருந்தாங்க. இது மாதிரி விஷயங்கள்லாம் அங்க நடந்துட்டு இருக்கும்போது கூடவே HRNC டிபார்ட்மெண்ட் சேர்ந்து ஒரு ஆபீசரும் இருந்தாரு. அங்களுடைய பொதுமக்கள், பக்தர்கள், அங்களுடைய அர்ச்சகர்கள் இவங்க எல்லாருமே மத்திய நிதியமைச்சர் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவங்க பேச 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 அந்த மக்கள் எல்லாருமே பேச 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 இந்த HRNC டிபார்ட்மெண்ட் சேர்ந்த ஆளுக்கு பயங்கரமா வேர்த்து கொட்டுது. அவர் மண்டல இருந்து வேர்வை ஒழுகுது. அது அப்படியே அந்த வீடியோலயும் தெரியுது. அந்த டைம்ல ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் அங்க இருந்து அவங்க எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அங்க இருக்கக்கூடிய அர்ச்சகர்களுக்கு ஒழுங்கா சம்பளம் கொடுக்கறது இல்ல, ரொம்ப ரொம்ப குறைவான சம்பளம் தான் கொடுத்துட்டு வராங்க. அதுக்கப்புறம் கோவிலை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, கோவிலை சுத்தி அசுத்தமா இருக்கு, சுத்தமே பண்ண மாட்டேன்றாங்க, இந்த கோவில நல்ல முறையில இந்த இந்து அறநிலையத்துறை பராமரிக்க மாட்டேன்றாங்க அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் இருந்தவங்க வச்சிருந்தாங்க. இந்த கோவிலை சுத்தி இருக்கக்கூடிய இடங்கள் சுத்தமா இல்ல, பெரும்பால் ஊர்வலமா வெளியே வரும்பொழுது அவர் வரக்கூடிய அந்த பாதையில நிறைய பேர் அசுத்தம் செஞ்சு வச்சிருக்காங்க, யூரின் போயிருக்காங்க, ரொம்ப மோசமான நிலைமையில தான் அந்த இடம்லாம் இருக்கு, அதை கொஞ்சம் சுத்தம் பண்ண சொல்லுங்க, நான் வேணா என்னோட கை காசு 30,000 ரூபாய் நான் தரேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்தர் ஒருத்தர் சொல்லியிருப்பாரு. அத மாதிரி அந்த பக்தர் சொன்னதை கேட்ட உடனே நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருந்தாங்க பாருங்க. அதுக்காக தான் இப்போ வரைக்கும் இந்த ஊபிஸ்கள் கத்திட்டு இருக்காங்க, கதறிட்டு இருக்காங்க. நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஏன்பா இது மாதிரி உண்டில எல்லாம் காசு போடாத, எங்க போடணுமோ அங்க போடு அப்படிங்கிற மாதிரி நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அதாவது நாசுக்கா இந்து அறநிலையத்துறைய புலிர்னு அடிச்சிருக்காங்க. ஏன்னா கோவில் உண்டிகள்ல போடக்கூடிய காசை இந்த இந்து அறநிலையத்துறை தான் எடுத்துக்கிறாங்க.
அந்த காசை வச்சுக்கிட்டு அந்த கோவிலுக்கும் அந்த கோவிலை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு மட்டும்தான் செலவு பண்ணணுமே தவிர வேற எந்த செலவுகளும் பண்ணக்கூடாது. ஆனா இந்து அறநிலையத்துறை அது மாதிரி ஏதாச்சும் பண்றாங்களா? இல்ல. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஏதாச்சும் ஃபாலோ பண்றாங்களா? இல்ல. கோவில் வருமானத்திலிருந்து கோவில்ல வேலை பார்க்கக்கூடிய அர்ச்சகர்களுக்கு ஒழுங்கா சம்பளம் தரது கிடையாது. கோவில் வருமானத்தை எடுத்துக்கிறாங்களே, அந்த கோவில சுத்தபத்தமா பார்த்தோம்னு இருக்கா? அதுவும் பண்றது இல்ல. அது மட்டும் இல்லாம இப்ப ரீசெண்டா இந்து அறநிலையத்துறை சார்பாக கிறிஸ்துமஸ் விழா ஒண்ணு நடத்திருந்தாங்க. இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்றது கிடையாது. இந்து பண்டிகைகள் வந்தா மட்டும் இவங்களுடைய பகுத்தறிவு அப்படிங்கிறது பயங்கர பிரகாசமா எரியுது. மற்ற மத பண்டிகைகள் வரும்போது பகுத்தறிவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவங்க பேசுறதே கிடையாது. இதை எல்லாத்தையுமே பொதுமக்கள் இப்ப பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுலயும் குறிப்பா நிர்மலா சீதாராமன் அவர்கள் இப்படி ஒரு விஷயத்த பண்ணதுக்கு அப்புறமா நிறைய பேர் இது மாதிரியான கேள்விகளை கேட்டுட்டு வராங்க. இந்து அறநிலையத்துறை பண்ணக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே நம்முடைய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அவங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியாம இருந்ததுன்னா எப்படி அவங்க நிதியமைச்சர் ஆயிருப்பாங்க? யார் யார் பாக்கெட்ல இருந்து எப்படி எப்படிலாம் காசு போயிட்டு இருக்கு, ஆல்சோ யார் யார் பாக்கெட்டுக்கு எப்படி எப்படிலாம் காசு வந்துட்டு இருக்கு, இது எல்லாமே நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் கோவில் உண்டில நீ காசு போடாதப்பா, எங்க போடணுமா அங்க போடுப்பா அப்படிங்கிற மாதிரி நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா தான் இந்த 7 அறிவுள்ள ஊபிஸ்கள், முட்டிக்கு கீழே மூளை இருக்கக்கூடிய ஊபிஸ்களுக்கு எல்லாம் உட்கார இடத்துல குண்டூசி குத்துன மாதிரி கதறுன்னு கதறிட்டு இருக்கானுங்க. சரி, இப்ப அந்த ஸ்ரீவைகுண்டம் கோவில்ல நிர்மலா சீதாராமன் அவர்கள் செய்த தரமான சம்பவத்தை பார்க்கலாம். இந்த சைட்ல போடுற அந்த வீடியோ பாருங்க. அப்புறம் தண்ணி குறைஞ்சு திரும்பி எடுத்து அதே இடத்துல லொகேஷனுக்கு டேச் பண்ணுவோம். காதல் உழல எல்லாருக்கும் உழற மாதிரி சொல்லணும். பெருமாள் கோயில் பின்னால இருக்கலாம் மேடம், அதெல்லாம் கம்ப்ளீட்டா சுத்தம் பண்ணி அந்த பக்கத்துல அந்த சுவர் பக்கத்துல யாருமே கழிப்பறை யூஸ் பண்ற மாதிரி பண்ணணும் மேடம். பெருமாள் கும்பிடும்போது ரொம்ப அது மட்டும் நான் சொல்லணும்னு நான் சொல்றேன் மேடம். ரொம்ப சந்தோஷம் சொன்னீங்க. காதல வாங்கிட்டு இருக்காரு. ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம். அவர் பண்றாரோ இல்லையோ, நான் வேலி போட்டு கொடுக்குறேன். அவர் பண்றாரோ இல்லையோ, முதல்ல ஒரு தடவை எங்க ஃப்ளோ லீடர் நயனார் நாகேந்திரன் அவர்கள் பார்ப்பார். ஒரு 15-20 நாள், ஒரு மாசம் கழிச்சு. ஒருவேளை அவர் பார்க்க முடியல, நான் வந்துடுறேன். நான் வந்தா மாத்திரம் நடக்குமா? நிப்பேன் அங்கேயே, கட்டுற வரைக்கும் போக மாட்டேன், என்ன வேலையா இருந்தாலும். சரியா? நான் பண்ணி கொடுத்துறேன். நீங்க பக்த ஜனத்துல ஒருத்தரா இல்ல அந்த கோவில் நிர்வாகியா? என்னோட வீடு இங்கதான் இருக்கு. பக்தர்ல ஒரு ஆளு. அதனால டாய்லெட் தூத்துக்குடி ரீஜன் அப்படிலாம் பதவியெல்லாம் இருக்கா? பண்ணிடுறீங்க நீங்க? பண்ணிடுறோம். பாருங்க, அவர் சொன்னது காதுல விழுந்ததா? என்ன சொன்னாரு? ரோட்டுக்கு பின்புறம் அவர் சொன்னதும் என்னங்க? இவர் சொன்னது சம்பளத்துக்காக சொன்னாரு. பிரம்மோத்சவத்துல பெருமாள் பின்னாடி வரும்போது அந்த இடத்துல வர்றதுக்கு கொஞ்சம் நம்மளே மிதிப்புமா? ஒரு நிமிஷம், அது புரியுதோ இல்ல? அவர் ரொம்ப நாகரிகமா சொல்றாரு. அவரு தம்பி சொல்றாரு எப்படி இருக்குன்னு. அதே இடம் தானே ரொம்ப முக்கியம். நீங்க அதை ரொம்ப நல்லா புரிஞ்சுட்டு முதல்ல சொல்றீங்க. ரெண்டும் ஒண்ணுதான். பெருமாள் ஊர்வலம் வரும்போது அது வழியா வராரு மேடம். அப்ப ப்ராப்பரா கார்டு போட்டு சேஃப்டி ஃபுல்லா அடைச்சிருவோம் மேடம். அந்த பப்ளிக் டாய்லெட்டா இருக்கக்கூடிய அந்த ரோட, பின்புறமா இருக்கக்கூடிய அந்த விஷயத்த, அந்த தெருவை சுத்தப்படுத்தி கொடுங்கன்னு கேக்குறாங்க. இந்த சாட்சி பெர்மனண்டா ஃபென்ஸ் போட சொல்றாங்க. பெர்மனண்டா புரியுது. அதை இடிச்சிட்டு மாத்தணுமா? இல்ல இடிக்க வேண்டாம் சார். சுத்தி வேலி போட்டு ஆள் நடமாட முடியாது. எவ்வளவு செலவாகும்? நீங்க அதை பத்தி கவலைப்படுறீங்க? கோவில்ல இவங்களுக்கு 3000 ரூபாய் கொடுக்கறதுக்கே ஒரு ரேஷன் கடையில கொடுக்கற மாதிரி அளந்து பார்த்து கொடுக்கறவங்க நிறைய பைசா மீதி இருக்கும். இங்க சம்பளம் கொடுக்க முடியாது. ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த மாதிரி தெருவை ரிப்பேர் பண்றதுக்குலாம் உங்களுக்கு ஒன்னும் கஷ்டம் இருக்காது. நீங்க அதை பத்தி யோசிக்காதீங்க. நடந்துரும். இல்ல நீங்க என்ன, நீங்க கேட்கிற விதத்துல அவங்க சொல்லுவாங்க, இல்லைங்க பணம் நீங்களும் ரொம்ப பெருமையா CSR ஏற்பாடு பண்றேன். நோவே. Even I can able to give 30,000 rupees. இருப்பா தம்பி, நீ ஏன் உண்டில போடாத, எங்க கொடுக்கணுமோ கொடுத்துக்க. இவங்க கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு சரி கட்டுக்கோ. நான் ரொம்ப கிண்டலும் கேலியுமா பேசுறேன், லைட் எடுத்துக்காதீங்க. உங்களை வேற எதுவும் கேட்கல. பெருமாள் ஊர்வலம் வரக்கூடிய அந்த பாதையை சரி பண்ணி கொடுக்கான்னு அவங்களே கேட்கறாங்க. இவங்களும் அதே தான் சொல்றாங்க. அதே பாதை தான். நீங்களும் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க.
இரும்பு பெண்மணினா அது இவங்க தான். இவங்க மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. சிங்கிள் லேடி அங்க நின்றுட்டு இருக்காங்க. அத்தனை பேரை அவங்க ஆட்டி வைக்கிறாங்க. எல்லாருமே கப் சிப்புன்னு அமைதியா இருக்காங்க. அமைதியா எல்லாருமே நின்றுட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டா வேர்ல்டுலயே பவர்ஃபுல் உமன் சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் ஒன்று வந்திருக்கு. அதுல டாப் 10ல நம்மளுடைய நிர்மலா சீதாராமன் அவர்களும் வந்திருக்காங்க. அதற்காக ஃபர்ஸ்ட் நம்ம பாராட்டை தெரிவிச்சுக்கலாம். நம்மளுடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் எப்பேற்பட்ட ஒரு பதவியில இருக்காங்க, அவங்களுக்கு எப்பேற்பட்ட பவர்ஸ் இருக்கு, இது எல்லாமே நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஆனா இங்க ஒரு சில ஊபிஎஸ்களா இருக்காங்க பாத்தீங்களா, அதுங்க ட்விட்டர்ல ஃபேஸ்புக்ல பேசுதுங்க பாருங்க, முடியலங்க. அதுங்க இந்த உலகத்துலதான் இருக்குதுங்களா இல்லைன்னா வேற கிரகத்துல இருக்குதுங்களா, அதுங்களோட மைண்ட் செட் என்னவா இருக்குது, இது எதுவுமே எனக்கு தெரியல. இந்த கீழ்ப்பாக்கத்துல இருக்கிற மாதிரி பேசிட்டு வந்துட்டு இருக்குதுங்க இங்க இருக்கக்கூடிய ஊபிஸ்கள்லாம். அதுங்களுக்கெல்லாம் மண்டையில ஒரு மூலையில கூட இல்லைன்னு நினைக்கிறேன். அடுத்ததா பார்க்க போறது கீழ்வேலூர்ல நடந்த எண்மண் எண்மக்கள் பாத யாத்திரையில நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் தந்தை பெரியாருடைய இமேஜை டோட்டலா டேமேஜ் பண்ணிருக்காரு. தமிழகத்துல இங்க ஒரு பெரிய மாய பிம்பத்தை கட்டமைச்சு வச்சிருக்காங்க. நீங்க பேண்ட் போடுறதுக்கு காரணம் தந்தை பெரியார் தான், நீங்க சட்டை போடுறதுக்கு காரணம் தந்தை பெரியார் தான், நீங்களாம் படிக்கிறதுக்கு காரணம் தந்தை பெரியார் தான், பெண்கள் படிக்கிறதுக்கு காரணம் தந்தை பெரியார் தான். இது மாதிரி ஏகப்பட்ட பில்டப்ஸ் எல்லாம் கொடுத்து ஒரு பெரிய மாய பிம்பத்தை கட்டமைச்சு வச்சிருக்காங்க இங்க இருக்கக்கூடியவர்கள்லாம். சமூக நீதி, சமத்துவம், சுயமரியாதை இதெல்லாம் சொல்லிட்டு அவ்வளோ பெரிய மாய பிம்பத்தை இங்க இருக்கக்கூடியவர்கள் தந்தை பெரியாருக்காக கட்டி வச்சிருக்காங்க. ஆனா பாருங்க, நம்மளுடைய அண்ணாமலர்கள் தூள் தூளா அந்த மாய பிம்பத்தை அடிச்சு நொறுக்கிருக்காரு. ஒரே ஒரு விஷயத்தை பற்றி மட்டும்தான் பேசியிருப்பாரு. அதுலயே இந்த திராவிடத்தினுடைய சமூக நீதி, சமத்துவம், சுயமரியாதை இது எல்லாமே உடைஞ்சு போச்சு. ஒரே ஒரு விஷயம் பேசுனதுக்கே இந்த அளவு எஃபெக்டிவா இருக்குன்னா நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் திமுகவை பற்றியும் திமுகவுடைய வரலாறுகளை பற்றியும் முக்கியமா இந்த திராவிடத்தை பற்றியும் பேச ஆரம்பிச்சாருன்னா என்னென்னலாம் நடக்கும் எல்லாம் தந்தை பெரியாருக்கே வெளிச்சம். இப்ப அண்ணாமலை அவர்கள் பேசின அந்த ஒரு சின்ன கிளிப்பிங்க உங்களுக்காக போடுற, தயவுசெய்து பாருங்க. கரும்புள்ளி என்று ஒரு காலத்திலே நாம் சொல்வோம். தமிழக வரலாற்றினுடைய கரும்புள்ளியாக இருக்கக்கூடிய கீழ வெண்மணி சம்பவம் நடந்த தொகுதி. தான் செய்யக்கூடிய வேலைக்கு கூலியை அதிகப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று நம்முடைய பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த சகோதர சகோதரிகள் போர்க்கொடி உயர்த்திய பொழுது 42 பேர் எரித்துக் கொல்லப்பட்ட அந்த கரும்புள்ளி இருக்கக்கூடிய பகுதி. அன்னைக்கு போராட்டம் செஞ்சு 42 பேர் தன்னுடைய உயிரை இழந்தார். அதற்கான நீதியும் நியாயமும் கூட காலம் கடந்து இன்னும் கிடைக்காம நாம் எல்லாம் கோட்டை பார்த்து ஏதாவது நீதியும் நியாயமும் கிடைக்கும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்றோம். அன்னைக்கு அந்த கோரமான காட்சி நடந்த வருடம் 1968 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. அன்னைக்கு தந்தை பெரியார் அவர்கள் இந்த கீழ வெண்மணி சம்பவத்தை பத்தி பேசினார். தொழிலாளர்கள் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருளாதாரத்தில் எப்படி வாழ வேண்டும், அதாவது 100 ரூபாய் கிடைச்சா 100 ரூபாய் எப்படி வாழணும்னு கத்துக்கணுங்களா, 50 ரூபாய் கிடைச்சா 50 ரூபாய் எப்படி வாழணும்னு கத்துக்கணும், சாப்பாடே கிடைக்கலாம் கூட சாப்பாடு இல்லாம எப்படி இருக்கிறது கத்துக்கணுமா. பெரியார் சொல்றாரு பாருங்க, தொழிலாளர்கள் தங்களுக்கு கிடைக்கிற பொருளாதாரத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதை கம்யூனிஸ்ட் தோழர்கள் உங்களுக்கு கூறாமல் நாட்டிலே கலவரத்தையும் புரட்சியும் ஏற்படுத்தி இன்றைய தினம் வலதுசாரியாக இருந்தாலும் சரி, இடதுசாரியாக இருந்தாலும் சரி, அதிதீவிர கம்யூனிஸ்டுகளாக இருந்தாலும் சரி, இந்த திமுக ஆட்சியை கவிழ்த்து விட வேண்டும் என்கின்ற முயற்சியில் ஈடுபட்டு இருக்கின்றார்கள். நான் அரசியல் ஒரு 4 ஆண்டுகளா இருக்கிறேன். உங்களுடைய குழந்தைகளை போல ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து கல்வியை பயின்று விட்டு காவல்துறையிலே சிறிது காலம் பணியாற்றி விட்டு அரசியல் இருக்கு. எனக்கு தெரிந்த அரசியலே மோசமாக யாராவது ஒருவர் கூலி தொழிலாளர்களை பற்றி பேசி இருக்காங்கன்னா இந்த வரிதான் எப்பவோ படிச்ச புத்தகத்துல குறித்து வைத்திருந்தேன். கீழ்வேலூர் வரும் பொழுது உங்களுக்கு அதை படித்து காட்ட வேண்டும் என்று. தொழிலாளர்கள் தங்களுக்கு கிடைக்கிற பொருளாதாரத்திலே எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படின்னா ஏழையாத்தான் இருக்கணும், கூலி வேலை செய்யறவங்க கூலி வேலையா செஞ்சுக்கிட்டு இருக்கணும். பாத்தீங்களா, நம்ம கிட்ட சமூக நீதி, சமத்துவம், சுயமரியாதை, ஏன் பிராமணர்கள் மட்டும்தான் அர்ச்சகர் ஆகணுமா, ஏன் நாங்கெல்லாம் ஆகக்கூடாதா அப்படிங்கிற மாதிரிலாம் இது மாதிரியான விஷயங்களை மட்டும் சமூக நீதி சமத்துவமா பார்த்துட்டு எது மாதிரி விஷயங்கள்லாம் அங்க நடந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்க. ஏழைகள் ஏழைகளாகவே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை தான் அண்ணாமலர்கள் இங்க அவரு சொன்னதா சொல்றாரு. ஓகேங்களா. ஆனா இங்க இருக்கிறவங்க எப்படி நம்முடைய தந்தை பெரியார் அவர்களை பற்றி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு வச்சிருக்காங்க. தந்தை பெரியார் மட்டும் இல்லைன்னா உங்களால படிச்சிருக்கவே முடியாது, தந்தை பெரியார் மட்டும் இல்லைன்னா பெண்கள் படிச்சிருக்கவே முடியாது, சட்டை போட்டதுக்கு காரணம் தந்தை பெரியார் தான், பேண்ட் போடுறதுக்கு காரணம் தந்தை பெரியார் தான், அண்ணாமலர்கள் படிச்சதுக்கு காரணம் தந்தை பெரியார் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனா உண்மையிலேயே எது மாதிரியான விஷயங்கள்
அப்போ நம்மளுடைய தந்தை பெரியார்கள் பேசியிருக்காரு. முக்கியமா இந்த கீழ்வெண்மணி படுகொலை அந்த டைம்ல எதை மாதிரி விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு. இவங்க தான் பாருங்க நம்ம கிட்ட மனுஸ்மிருதியில அதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் இருக்குது, எப்படி நீங்க பிறப்பின் அடிப்படையில நீங்க இது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க, அதான் இந்த பிராமணர்கள் சத்திரியர்கள் இது மாதிரி விஷயத்தெல்லாம் இவங்க சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா, அது பற்றிலாம் இவங்க பேசிட்டு இருக்காங்க. எப்பா 2000 3000 4000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் தூக்கி வந்து பேசுறீங்க. இப்போ ஒரு 60 வருஷம் 70 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய தந்தை பெரியார் அவர்கள் என்னென்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு. இதுக்கு யாராச்சும் பதில் சொல்வீங்களா? அதெல்லாம் சொல்ல மாட்டோம். அதெல்லாம் சொன்னோம்னா நாங்க மாட்டிப்போம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கப்சிப்புன்னு அமைதியா இருக்காங்க. கடைசியாக ஒரே ஒரு துணுக்கு செய்தி மட்டும் இருக்கு, அதை பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். சைட்ல ஒரு நியூஸ் கார்டு போறதை பாருங்க. மீண்டும் மோடி தான், மீண்டும் பிரதமர் மோடி தான் ஆட்சிக்கு வருவார்னு எங்க அப்பாவே சொன்னாரு. ஐ தமிழ் நியூஸ் சேனலுக்கு கொடுத்த சிறப்பு நேர்காணலில் பாஜக ஓபிசி பிரிவு பொதுச் செயலாளர் திருச்சி சூர்யா பேட்டி. அதாவது நம்முடைய திருச்சி சூர்யா சிவா அண்ணாவுடைய தந்தையார் யாருன்னா திமுக எம்பியான திருச்சி சிவா அவர்கள். அவர் பாத்தீங்கன்னா இது மாதிரி நம்முடைய திருச்சி சூர்யா அவர்கள் கிட்ட மோடி தான் அடுத்த முறையும் பிரதமர் ஆவாரு, 3வது முறையாக மோடி தான் பிரதமரா வரப்போறாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னதா இன்டர்வியூல நம்முடைய திருச்சி சூர்யா சிவா சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் என்ன பிரமாதம், இந்த புள்ளி வச்ச கூட்டணி கட்சிகள் இருக்கு இல்லையா, அவங்க எல்லாருமே இதை சொல்லி தான் கதறிட்டு வராங்க. தலை கீழே நின்று தண்ணி குடிச்சாலும், திமுக தலைவரா திரு ராசா அவர்களை போட்டாலும் 2024 தேர்தல்ல பாஜக அவருடைய வெற்றியை யாராலும் தடுக்கவே முடியாது. அண்ணன் திருச்சி சூர்யா சிவா அவர்கள் கம்பேக் கொடுத்திருக்காரு. யாருக்கு எப்படியோ தெரியாதுங்க, பட் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப மறுபடியும் பழைய மாதிரி இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. அடுத்த வீடியோல கண்டிப்பா அந்த இன்டர்வியூஸ் பத்தி எல்லாம் நம்ம பார்க்கலாம். சோ அவ்வளவுதான் கைஸ், இன்னைக்கான கண்டென்ட். மறுபடியும் அடுத்த ஒரு சந்திக்கிறேன். ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம்.